ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்தாவே எப்படியும் வயலுக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி போகும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம குளிச்ச குடம் எல்லாம் அப்படி வெங்காய தாமரையாக இருக்கேன் அப்படின்ட்டுன்னு அதை பார்த்து பேசிக்கிட்டே போய் மாங்காய் பறிக்க ஆரம்பித்தாச்சு. அண்ணன் எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டே இருந்தாங்க. நாங்களும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் மரத்தில் ஏறும்போது கீழே நின்று தூக்கி போட எல்லாம் பிடிச்சி கீழே வச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் எல்லாத்தையும் ஏறி ஏறி பறித்து போட பிடிச்சிட்டு வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் கீழே இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் உட்காந்து பறித்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா சுற்றி சங்குப்பூ செடி இருந்துச்சு. இது இந்த ஒத்த சங்குப்பூ. சரி, இதை பறித்தா நாளைக்கு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாங்காய் மரமே நிறையா இருந்துச்சு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் பறித்தோம். பங்கனப்பள்ளி பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துலேயே செந்தூரம் இருந்துச்சு. சுற்றி தென்னை மரம், வாழை மரம், மாங்காய் மரம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தேன்னாக்கா நெல்லெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அப்புறம் அண்ணன் ரொம்ப தாகமாக இருக்குது, இளநீ வெட்டு அப்படின்னோடனே எல்லாருக்கும் அண்ணன் இளநீ வெட்டினாங்க. இந்த பசங்களாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் எல்லாத்துக்கும் அண்ணன் ஒவ்வொன்றா வெட்டிட்டு இங்கேருந்து வீட்டிலேருந்து போகும்போது ஸ்டாலாம் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க இளநீ குடிக்க. ஒவ்வொருத்தருக்கா வெட்டி குடிக்க எல்லாம் ஸ்டாப் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடித்தோம். அப்புறம் திருப்பி இந்த மாங்காய் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அந்த மாங்காவையும் நல்லா அருவாளில் வெட்டி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் கல்லில் போட்டு அடித்து கொடுத்தாங்க அண்ணி. அதையும் உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பசங்களாம், அப்பா எங்களுக்கு சாப்பாடே வேணாம்ப்பா, எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னுச்சுங்க. அப்புறம் ஜாலியாக அங்கேயே விளாண்டுட்டு பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த அழகிய கிராமத்து வாழ்க்கையை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்களும் சின்ன பிள்ளையில இப்படி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகிய வாழ்க்கையை திருப்பி ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி. அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.